ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கருப்பு உடை அணிந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு ஒன்றிய அரசு விரைந்து நீதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி பணியில் இருந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். அத்தியாவசியமான மருத்துவ சேவைகள் மற்றும் அவசர சிகிச்சைகள் தவிர மற்ற மருத்துவ சிகிச்சைகள் நாளை காலை 6 மணி வரை மேற்கொள்ளப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக மேற்குவங்க மாநிலத்தில் மருத்துவ சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள சிலிகுரியில் மருத்துவ சிகிச்சை பெற நோயாளிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மும்பையிலும் மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். புற நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் திரும்பிச் சென்றனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் அரசு மருத்துவமனையில் பணியை புறக்கணித்த மருத்துவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று அகமதாபாத்திலும் மருத்துவர்கள் பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்திய மருத்துவர்கள் மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் சிரமம் அடைந்தனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.